ம். பாரு, கியூட்டா இருக்குல்ல? ஆசம். நாம இதுக்கு முன்னாடி எங்கேயாவது மீட் பண்ணிருக்கோமா? ஐ மீன், உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். உன் குரலை கூட எங்கேயோ நான் கேட்டிருக்கேன். என் கூட அகாடமி டெலக்கத்தானுக்கு வந்தானே, ஆ, பார்ட்டிக்கு வீட்டுக்கும் வந்திருக்கான். ஆ. அன்னைக்கு பார்ட்டி சூப்பரா இருந்தது. அதோட உங்க வீடு ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது. நீ 2 செகண்ட்ஸ்ல ஓடி போயிட்ட. எனது 2 செகண்ட்ஸா? இல்ல நாங்க ரொம்ப நேரம் இருந்தேன். நீ காணாம போயிட்ட. நோ, நான் இன்னைக்கு காணாம போயிருக்கேன். ஆமா பீட்டர், நீ டிசில எப்பவுமே காணாம போவியே, அந்த மாதிரி காணாம போயிட்ட. டிசியில் நடந்தது கொடுமையான விஷயம். உண்மையிலேயே அதை மறக்கவே முடியாது. ஆமா, உன் ஃப்ரெண்ட் ஸ்பைடர்மேன் எலிவேட்டரில் இருந்தவங்களை எப்படி காப்பாற்றினான்னு சொல்றியா? அது நான் மேலே போல கீழே நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸ்பைடர்மேன் தான் வந்து எல்லாரையும் காப்பாத்தினாரு. புத்திசாலி ஸ்பைடர்மேன். டாட், சிக்னல். வந்துட்டோம், இறங்கிக்கோங்க. தேங்க்ஸ் டாட். சரி, நீ உள்ள போ பபுல்மா. நான் பீட்டர் கிட்ட கொஞ்சம் ரேம்பம் பாடணும். அவர் பேசுறத கண்டுக்காத. லவ் யூ. லவ் யூ பபுல்மா. சீக்கிரம் வந்துருங்க. ம். என் பொண்ணுக்கு தெரியுமா? இப்போ வரைக்கும் தெரியாது. என்னை பற்றியும் தெரியாது, உன்னை பற்றியும் தெரியாமல் பார்த்துக்கிட்டேன். அப்படி தான் இருக்கணும். என்னை பற்றின ரகசியம் கடைசி வரைக்கும் என் பொண்ணுக்கு தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சா பீட்டர், எனக்கு என் குடும்பம் தான் ரொம்ப முக்கியம். நீ என் பொண்ணோட உயிரை காப்பாற்றிருக்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் இப்போது கடைசியாக நான் உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். நீ மறக்கணும். அந்த கதவு கிட்ட போகிறதுக்குள்ளே உன் மைண்டில் இருக்கிற எல்லாமே நிரந்தரமாக அழிஞ்சிடணும். நீ மறுபடியும் என் பிஸ்னஸில் தலையிட்ட உன்னையும் உன்னை நேசிக்கிறவங்களையும் யாராலையும் காப்பாற்ற முடியாது. எல்லாரையும் கொன்னுடுவேன். என் குடும்பத்தை காப்பாற்ற நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். புரியுதா? ஹே, உனக்கு நான் உயிர் பிச்சை போட்டிருக்கேன். அதை காப்பாற்றிக்க. சரி. அந்த பயம் இருக்கணும். மறந்துடாத. நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு உள்ளே போய் பார்ட்டியை என்ஜாய் பண்ண. ஓகே? நல்லா சிரிச்சுக்கிட்டே போ.